வணக்கம். நான் உங்கள் மோகனா. 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. வாங்க தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம். வாணியம்பாடியில் கொட்டும் மழையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசிய போது எடுத்த படம். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கிடையே போதை பழக்கம் அதிகரிப்பு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வாணியம்பாடி ஆகஸ்ட் 5 தமிழ்நாட்டில் மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து விட்டதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்னும் பெயரில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை 6:20 மணிக்கு வாணியம்பாடிக்கு வந்தார். அங்குள்ள வாரச்சந்தை மைதானத்தில் இருந்து தொண்டர்களுடன் வாரச்சந்தை சாலை CNA ரோடு வழியாக கொட்டும் மழையில் நடைப்பயணமாக சென்றார். பின்னர் பஸ் நிலையம் அருகில் நடைபெற்ற கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியதாவது: தமிழ்நாட்டில் தற்போது கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களில் அதிக அளவு பழக்கத்தில் உள்ளது. 4%, அதாவது 4.5 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் பெருமளவு அதிகரித்து உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்லும் பெண்கள் மீண்டும் வீட்டுக்கு வருவார்களா மாட்டார்களா என்ற நிலை தான் உள்ளது. இந்த நிலை தேவையா? மாணவர்கள் மத்தியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 9% போதை பழக்கம் இருந்ததாகவும் தற்போது அது 12% உயர்ந்துள்ளதாகவும் சர்வே கூறுகிறது. இதற்கெல்லாம் காரணமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உள்ள நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் என நாடகம் நடத்துகிறார். தமிழ்நாட்டில் 1.5 கோடி இளைஞர்கள் வேலையில்லாமல் உள்ளனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாற்றிவிட்டார்கள். அவர்களை திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று விளம்பரப்படுத்தும் அளவிற்கு வந்துவிட்டனர். பட்டியலினை மக்கள் சிறுபான்மையினரின் ஓட்டு மட்டும்தான் இவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் செய்து தராமல் அவர்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கள். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கு பெண்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். அடுத்த செய்திக்குள்ள போகலாம் வாங்க. தேனி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் முன்பு போலீஸ்காரனின் மனைவி குழந்தையுடன் தீக்குளிக்க முயற்சி. வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக புகார். தேனி ஆகஸ்ட் 5 தேனி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் முன்பு வரதட்சணை கொடுமை செய்வதாக போலீஸ்காரரின் மனைவி குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதோ இந்த பெண்ணு தான். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மல்லிங்காபுரத்தை சேர்ந்த சின்னதுரை மகள் அபிநயப்பிரியா அவர் தனது 5 வயது பெண் குழந்தையுடன் தேனி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்துக்கு நேற்று வந்தார். அப்போது போலீஸ் சூப்பரண்ட் அலுவலக நுழைவாயில் முன்பு நின்று கொண்டு அவர் பாட்டிலில் மறைத்து எடுத்து வந்த மண்ணெண்ணெயை திடீரென தனது உடலில் ஊற்றினார். அந்த மண்ணெண்ணெய் அருகில் நின்றிருந்த குழந்தை மீதும் பட்டது. இளம்பெண் தனது குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்றதை பார்த்ததும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர்கள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார். அப்போது அவர், எனது கணவர் தேனி போலீஸ் நிலையத்தில் போலீஸ்காரர் பணியாற்றி வருகிறார். எங்களுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது எனது பெற்றோர் 20 பவுன் நகைகள், ரூபாய் 5 லட்சம் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்தனர். இந்த நிலையில் கணவரும் அவருடைய குடும்பத்தினரும் கூடுதல் வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்துகின்றனர். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தீக்குளிக்க முயன்றேன் என்றார். இதையடுத்து அபிநயப்பிரியாவையும் அவரது குழந்தையையும் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு ஆஸ்பத்திரி மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தேனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.
வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். பள்ளி மாணவன் மர்ம சாவு. 2வது நாளாக உடலை வாங்க மறுத்த உறவினர்கள், ரயில் மறியல். திருப்பத்தூர் ஆகஸ்ட் 5 பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மாணவன் பிணமாக மிதந்த சம்பவத்தில் 2வது நாளாக மாணவனின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் ரயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கொளத்தூர் கிராமத்தை திருப்பத்தூர் மாவட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் கொத்தூர், இடம் கொத்தூர். இவரது மகன் முகிலன், வயது 16. இவர் திருப்பத்தூரில் உள்ள தோமெனிக் சாவியோ அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் காலை பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மாணவன் முகிலன் பிணமாக மிதந்தான். மேலும் மாணவனின் உடலில் காயங்கள் இருந்ததாகவும் மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முகிலனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வேலூரில் இருந்த டாக்டர் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மாணவர்கள் பிரேத பரிசோதனைக்கு செய்யப்பட்டது. ஆனால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை முகிலன் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறினர். அதற்கு போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கை வருவதற்கு 2 முதல் 3 நாட்களாகும். அறிக்கை வந்ததும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஆனால் மாணவனின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். ஒரு குழந்தைகளை நான் என்னுடைய சொந்த கருத்து, குழந்தைகளை ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்டலில் ஒரு அம்மாவாக, அப்பாவாக, தாயாக, தந்தையாக, குருவாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை தண்ணியில் தள்ளுறது, அவர்களை அடித்து துன்புறுத்துவது, அவர்களை சாவடிப்பது, அப்படி அதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? குழந்தையை பாதுகாக்க தான் உங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை சாவடித்து கொலை செய்து தண்ணியில் போடுறதுக்கு உங்களை அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த ஸ்கூலுக்கு தக்க நடவடிக்கை அந்த பள்ளியின் மீது பெற்றோர்கள் செய்வது 1000 இருக்கட்டும். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தையின் நியாயத்தை என்னவென்று பார்த்து அந்த குடும்பத்துக்கு நியாயத்தை தருமாறு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் செய்திகள் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நிவாரணம் வழங்க தேவையில்ல. அவங்க பிச்சையா எடுக்கிறாங்க, குழந்தைய சாவடிக்கிறாங்க, அதுக்கு நிவாரணம் வர 5 லட்சம் 10 லட்சம் நிவாரணம் தேவையில்லை. அந்த குழந்தைக்கு உள்ள நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும், நியாயத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு குழந்தை சாவடிச்சுட்டு 5 லட்சம் கொடுத்துக்கணும், 10 லட்சம் கொடுக்கறதுலாம் தேவையில்லை. நியாயம் எதுவோ, தீர்ப்பு எதுவோ, அந்த ஸ்கூலை என்ன பண்ணணுமோ அதை கண்டபடி தக்கபடி நடவடிக்கை எடுங்கள். நிவாரணம் வழங்க வேண்டும். வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என கூறி திருப்பத்தூர் அரசு ஆஸ்பத்திரி வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மதியம் 3:30 மணி அளவில் முகிலனின் உறவினர்கள் சிலர் திருப்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு நின்று கொண்டிருந்த ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு மறியல் போராட்டம் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் 30 நிமிடங்கள் தாமதமாக அந்த ரயில் புறப்பட்டு சென்றிருந்த பாருங்க. பெற்றோர்கள் அந்த ரயில் முன்னில் தண்டவாளத்தில் உட்காந்துக்கிறாங்க பாருங்க, குழந்தைய பறி கொடுத்துட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விருப்பது உங்கள் மோகனா.